மேன்மை தங்கிய டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்து பாதம் தொட்டு மரியாதைகள். கௌரவ பட்டங்கள், அடையாளங்கள். தேசிய விருதுகள். பாரத ரத்னா 1997. இந்தியாவின் உயரிய குடிமகன் விருது. பத்ம விபூஷன் 1990. பத்மபூஷன் 1981. கல்வி கௌரவங்கள். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 40க்கும் மேற்பட்ட கௌரவ டாக்டர் பட்டங்கள், ஆனரிஸ் காசா. பல பல்கலைக்கழகங்கள் டிஸ்டிங்விஷ்ட் புரொஃபசர், ஆனரரி ஃபெலோ பட்டங்கள் வழங்கின. தொழில்நுட்ப விஞ்ஞான அடையாளங்கள். இந்தியாவின் மிசைல் மேன் ஒருங்கிணைந்து வழிநடத்தும் ஏவுகணை திட்டத்தில் முக்கிய பங்கு. முன்னாள் தலைமை அறிவியல் ஆலோசகர், பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு (TRTO) தொடர்பான தலைமை பொறுப்புகள். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் 202, 207. நினைவு தினங்கள், மரியாதைகள். அக்டோபர் 15 அவரது பிறந்த நாள் பல இடங்களில் வேர்ல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே ஆக கடைப்பிடிக்கப்படுகிறது. அவரது பெயரில் பல கல்வி நிறுவனங்கள், அறிவியல் மையங்கள், சாலைகள் பெயரிடப்பட்டுள்ளன. அடையாளம் மக்கள் மனதில். எளிமை, நேர்மை, மாணவர்களிடம் அன்பு. கனவு காணுங்கள் என்ற ஊக்கமூட்டும் வழிகாட்டி. பதவியை விட பொறுப்பை முன்னிறுத்திய தலைவர், நேர்மையான அரசியல் இளைஞர் ஊக்கம். இன்ஸ்பயர்ட் பை ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். அரசியல் என்றால் அதிகாரம் அல்ல, அது பொறுப்பு. நாடு முன்னேற வேண்டுமா? இளைஞர்கள் விழித்திருக்க வேண்டும். ஊழல் இல்லாத இந்தியா கனவு அல்ல, நேர்மையான தலைமையால் அது சாத்தியம். வாக்கு என்பது விரல் முத்திரை அல்ல, அது எதிர்காலத்தின் கையொப்பம். கட்சிக்கு அல்ல, நாட்டுக்கு சிந்தியுங்கள். நேர்மையான அரசியல் விழிப்புணர்ந்த இளைஞர்கள் வலுவான இந்தியா. ட்ரீம், டிசைட், டெலிவர். அரசியல் ஒரு பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. வாக்குரிமை ஒரு சக்தி, அதை சிந்தித்து பயன்படுத்துங்கள். இளைஞர்கள் அரசியலை வெறுக்க வேண்டாம், மாற்ற வேண்டும். நாடு முதலில், பிறகுதான் கட்சி. நேர்மைதான் உண்மையான புரட்சி. இந்த பதிவு எந்த கட்சிக்கும் ஆதரவு அல்ல, நேர்மையான அரசியல் பற்றிய விழிப்புணர்வுக்காக மட்டுமே. இளைஞர்கள் எழுந்தால்தான் நல்லாட்சி உருவாகும். மேன்மை தங்கிய டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்து பாதம் தொட்டு மரியாதை. அரசியல் நல்லாட்சிக்கான பொன்மொழிகள். டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் அவர்கள் கட்சி அரசியலை விட நல்லாட்சி, ஒழுக்கம், இளைஞர் சக்தி, நாட்டின் முன்னேற்றம் பற்றி அதிகமாக பேசியவர். அரசியல் விழிப்புணர்வுக்கு பொருத்தமான அவரின் சிந்தனைகள். நல்லாட்சி, நேர்மை. அரசியலில் அதிகாரம் முக்கியமல்ல, பொறுப்பு முக்கியம். நாட்டின் வளர்ச்சி அரசியல் முடிவுகளின் தரத்தில் இருக்கிறது. ஊழல் இல்லாத இந்தியா உருவாக வேண்டும் என்றால் இளைஞர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். நல்ல தலைவர் என்றால் தன் பதவியை அல்ல, மக்களின் நலனை நினைப்பவர். இளைஞர்கள் அரசியல். இளைஞர்கள் அரசியலை வெறுக்கக்கூடாது, அதை மாற்ற வேண்டும். வாக்குரிமை என்பது ஒரு சக்தி, அதை சிந்தித்து பயன்படுத்துங்கள். கனவு காணும் இளைஞர்களே நாட்டின் அரசியல் திசையை மாற்றுவார்கள். ஜனநாயகம் பொறுப்பு. ஜனநாயகம் மக்கள் செயலில் ஈடுபடும் போதுதான் வலுவாகும். ஒரு நாட்டின் உண்மையான பலம் அதன் குடிமக்களின் ஒழுக்கத்தில் உள்ளது. மக்கள் விழிப்புணர்வுதான் நல்லாட்சியின் அடித்தளம். தேச முன்னேற்றம். விஷன் 2026 என்பது அரசியல் கனவு அல்ல, தேசிய கனவு. நாடு முதலில், பிறகுதான் கட்சி. நாட்டை மாற்ற அரசியலை சுத்தப்படுத்த வேண்டும். பெரிய இலக்கு கொண்ட அரசியல் மட்டுமே பெரிய இந்தியாவை உருவாக்கும். அரசியல் சிந்தனை. அரசியல் ஒரு பதவி அல்ல, அது ஒரு பொறுப்பு. கனவு, இலக்கு. கனவு காணுங்கள், கனவு எண்ணமாக மாறும், எண்ணம் செயலில் மாறும். சிறந்த கனவு காண்பவர்களே சிறந்த சாதனையாளர்கள். உங்கள் கனவுகள் தூங்கும் போது வருவது அல்ல, உங்களை தூங்க விடாததே உண்மையான கனவு.
இலக்கு இல்லாத வாழ்க்கை திசை தெரியாத கப்பல் போன்றது. கல்வி அறிவு. கல்வி என்பது மனிதனை சிந்திக்க கற்றுக் கொடுக்கும் சக்தி. நல்ல ஆசிரியர், நல்ல புத்தகம், நல்ல மாணவன், நல்ல நாடு. அறிவு உங்களை உயர்த்தும், ஒழுக்கம் உங்களை நிலைநிறுத்தும். படிப்பது தேர்வுக்காக மட்டும் அல்ல, வாழ்க்கைக்காக. தோல்வி வெற்றி. தோல்வி வந்தால் மனம் உடையாதீர்கள், அது வெற்றிக்கான முதல் படி. ஃபெயில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லர்னிங். தடைகள் உங்களை தடுக்க அல்ல, உங்களை வலுப்படுத்தும். நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும். ஒழுக்கம் மனிதநேயம். ஒழுக்கம் இல்லாத அறிவு ஆபத்தானது. அன்பும் பணிவும் மனிதனை உயர்த்தும் உண்மையான குணங்கள். நல்ல குடிமகன் ஆகுவதுதான் பெரிய சாதனை. உங்கள் வெற்றி சமூகத்திற்கு பயன் அளிக்க வேண்டும். இளைஞர்கள் தேசம். இளைஞர்கள் நாட்டின் உண்மையான சக்தி. நாடு வளர வேண்டும் என்றால் இளைஞர்கள் கனவு காண வேண்டும். நான் இந்திய இளைஞர்களை நம்புகிறேன். பெரிய இலக்கு கொண்ட இளைஞர்களால்தான் இந்தியா முன்னேறும். மாணவர்களுக்கு இறுதி செய்தி. நம்பிக்கை, உழைப்பு, ஒழுக்கம், வெற்றி.